ஒரு பக்கம் இருக்கவங்கலாம் சாஃப்ட் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் ரக்கட் கேர்ள்ஸ். சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா ஒருத்தரை நம்ம கவனிக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருடி, ஏன் இங்க பாரு. இங்க பாருனா நீ பாரு அப்படின்னு அர்த்தமா? நிறைய போறான்டா. ஐயோ அவன் பாத்துட்டான்டி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவான். ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். கேஷுவலா பண்ணிட்டே அப்படியே வந்து பாப்பேன் சார். அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. அவங்க முன்னாடி போகும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே முடியெல்லாம் இப்படி இந்த கம்பல் தெரியுற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு என்னடி இது? அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுது. அவ்வளவுதான். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. வந்துட்டு அப்படியே தெரியாம அவன் மேல விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஐயோ சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் அவங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனா ஒரே வெக்கமா இருக்கும். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நமக்கு யாருன்னு தெரியாது, அவங்க Okay. புதுசா இருக்கும். ஓகே புதுசா இருக்கானே, நல்லா கியூட்டா இருக்கானே, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஜாலியா போய் பேசுறோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஒரு நேரா போயிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ இவ்வளோலாம் பண்ணவே இவ்வளோ வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதெல்லாம் பண்ணி அவன் பார்த்தானே திரும்பி வேற போறாங்க. இப்போ நம்ம போய் பேசிட்டோம்னா அவ்வளோதான், அவங்களும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனை பார்த்துட்டே இருக்கோம். அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருப்பான். அவனை பிடிச்சி அடிக்கிறதா, அவன் கூட விளையாடுறது, கொட்டிட்டு ஓடிடுறது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்போ இவனுக்கு கியூரியஸா இருக்கும், யாரா இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறது, அப்படியா? கத்துறது. இப்போ இவன் வந்து கேட்பான், நீங்க யாரு கேட்குறீங்கன்னு. அப்போ நமக்கு சக்சஸ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஜிம்ல வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குன்னே 12.5 15K. ஆனாலும் உனக்கு திமிருதான். ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டா பார்த்துட்டே இருப்பேன். அவனுக்கே டவுட் வந்துரும், இப்படி திரும்புவான் அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு. ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாப்லனா பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் அவன் திரும்பி பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டான்னா முடிஞ்சு. முடியல. பசங்க வந்து யாராச்சும் ஒரு கேர்ள்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னா அவங்க வந்து பைக்கை ரேவ் பண்ணி காட்டுவாங்க. இப்போ நாங்க பைக்கை ரேவ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் எங்க கிட்ட வரும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமா சார். திரும்பின பிறகு நாங்க போயிடுவோம் சார். ரைட்லா ரைட். இப்போ காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு சீனியர் தெரியும், ஆனா நம்ம அந்த பையன் கூட பேசணும், அவன் நம்மள பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, எவன்டா அது? டேய் தம்பி இங்க வா. டேய் தம்பிங்க வா. பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிரித்தனம் இருக்க கூட. சீனியர் அவன் சொல்லுவான், நீ எந்த இயர் அப்படின்னு கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். மாதிரியே தான் சார். அவங்க எப்படின்னா ஓம்லியா நடப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பையனை பார்த்துட்டோம், அவங்க நம்மளை பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தா போகணும் சார். அவங்க முன்னாடி போறது அந்த விஷயத்தை கேக்குறியா? இப்போ ஒரு பையன் அங்க நிக்கிறான், இப்போ அவன் கவனத்தை ஈர்க்கணும். நீங்க எப்படி நடப்பீங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா? அவன் திரும்புறதுக்குள்ளே நீ போயிட்டியா 1/2 கிலோமீட்டர். ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்பர் கூட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. கரெக்டா போய் டீல் பண்ணும்போது அந்த வெக்கோன்ற போர்ஷன் வந்து கட் ஆயிடுது. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அந்த பையன் இந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டான பையன் வந்தா தெரிச்சு ஓடிடுவான்ல. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டோம். அந்த காலேஜ்ல நம்ம யாரனா பார்த்தோம்னா
அவங்க இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சு அவங்களோட ஸ்டோரி ஹைலைட்ஸ் போஸ்ட் எல்லாத்தையும் லைக் பண்ணா அவங்களே தேடுவாங்க. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்களை பாரு, மங்கி சொங்கி. யாரா இந்த பொண்ணு நம்மளோட இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் போட்டிருக்கே, அப்ப யாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாப்பாங்க நம்மள. இதே மாதிரி தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணணும். கண்டிப்பா கவனத்தை திருப்புறீங்க, கவனம் வந்துருச்சு உங்க மேல. வாட் வில் யூ டு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அவளை கண்டுக்க கூடாது சார். அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இல்ல சார். நேரா மாடு முட்டுறதான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. வந்து ஒரு ரொமான்டிக் மூவி பாப்பேன். நானும் அவனும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போமா அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு எப்படா உனக்கு இவ்வளவு கரெக்டா தோணுது? வந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாலியா இருக்கோம்ல சார், அதனால ஒரு 10 பேரை ஜாலியாக்கி விட்டுருவோம். இந்த 2 விஷயம் பண்ணுவேன் சார். ஒன்று வந்து டான்ஸ் ஆடுவேன் சார். யார் இருக்காங்க இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன் சார். நல்லா ஷார்ட்ஸ் போட்டு கொண்டை கட்டிக்கிட்டு போய் ஆடுவேன் சார். ஆனால் வம்பு இழுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா வம்பு இழுப்பேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பேசுகிற ஸ்லாங்கு ஏ டோலி ஹவ் ஆர் யூ டா ஃபன் பண்ணி அவளையா ஹாப்பி பண்ணிட்டு நானும் ஹாப்பியா ஆக்சுவலா மத்தவங்க ஹாப்பி பண்றது இல்ல, மத்தவங்க வெறுப்பேத்துறது. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அம்மா முன்னாடி போய் நான் சிரிச்சு டான்ஸ் ஆனா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க டென்ஷன் ஆனா நான் இன்னும் ஜாலியா ஆயிருவேன். நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கமா அதெல்லாம் எதுவுமே தோணாது. தலகால் புரியாம ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடுவோம். சிஷோல அம்மாவை வெறுப்பேத்தணும். அவன்ல அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். பொம்பளைக்கு அடக்க வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அந்த ரோடு வேணுமா, இந்த வீடு வேணுமா, அந்த பீச் வேணுமா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இந்த தெரு வேணும், உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வைக்கிறோம்ண்ணே. வெளியே போடணுமா, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இது ஏதோ லூசு புள்ள. அவனை சொல்லி யாராச்சும் நிறுத்துங்கடா அந்த மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கத்துவேன். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எப்படி? அம்மா அம்மா என் டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது சார். ஆனா நான் பாட்டுன்னு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பேன். என்னடி இது? எனக்கு ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? நான் ஜாலியா இருக்கேன்ல சார். என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். பேர் அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி அனுப்பி விடுவாங்க. திருப்பி நானும் சிரிப்பேன், ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நாளைக்கு முன்னாடி வந்து நானே என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்டுல. இது பிக் பாஸ் விளையாட்டா? பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கம்ருதீன், எங்க ஆயா வந்துட்டு பிக் பாஸ். ஓ இந்த சாண்ட்ரா, என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா, அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம் சார் வீட்டுல ஜாலியா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எனக்கு சோகமாயிட்டேன்னா வந்துட்டு பசிச்சிரும் ரொம்ப. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. காஃபி ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்குனானா அந்த வாரம் ஃபுல்லா சந்தோஷமாயிருவேன் சார். இல்ல புரியல. தூங்கணும் சார். தப்பு தப்பா தூங்கணும். தூங்குனால கம்ஃபர்ட்டபிளா மெனக்கட்டு உடம்ப முறுக்கிட்டு தூங்குறது. ஆமா சார். ரொம்ப சூப்பர்மேன் மாதிரி மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? இப்ப நான் அது டைம்லாம் பார்க்க மாட்டேன். நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு